ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏசி ஓடுது, ஆனாலும் வேர்க்குது பதட்டத்துல. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வால்பாறை ஒன் டே ட்ரிப் மாதிரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உடனே கிளம்பு 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 அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எனக்கே ஹாப்பியா தான் இருக்கு. நார்மலாவே ஒரு சிக்கன் வாங்க போறாங்க, இல்ல ஏதோ சும்மா பக்கத்துல இருக்க கடைக்கு போறாங்க, நீ வரியா அப்படின்னு கேட்டா போதும், எனக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு காலையில எழுந்திரிச்சதுமே இன்னைக்கு நம்ம ட்ரிப் போறோம், டக்குன்னு என்னென்ன வேணுமோ எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. சோ குயிக்கா எப்படி ஒரு 15 மினிட்ஸ்ல ட்ரிப்புக்கு நான் ரெடி ஆகிறேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீ ஏன் அவசரமா கிளம்புற, இதுல வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் டைம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட நம்ம ட்ரிப்பு போற அன்னைக்கு நம்ம எப்படிலாம் ரெடி ஆயிருக்கோம், என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது ஹாப்பியா தான் இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் சிரிக்கிறேன். நான் அப்ப என்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி ரெடி ஆயிருக்கேன், என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு, என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்போ நான் ஃபாலோ பண்ணாத சில விஷயங்கள் அப்போ நான் பண்ணிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியா நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங். சோ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு தேவையா இருக்கு. அண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நான் எப்படி ரெடி ஆகுறேன் அப்படின்றத ஷேர் பண்ணா நிறைய பேருக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே, வாங்க இப்ப வந்து எப்படி ரெடி ஆகுறன்றத பாக்கலாம். Dress வந்து பாத்தீங்கன்னா இந்த Dress தான் நான் வந்து போட போறேன். வால்பாறை போறோம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரீனரியான இடத்துல இந்த Dress வந்து போட்டோக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து 3/4 பேண்ட் தான் நான் போட போறேன். இந்த மாதிரி மேக்ஸிக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேப் வியர் அந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அதை விட இதுதான் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த முட்டி கீழே இருக்க மாதிரி இல்லைன்னா முட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸி இல்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நான் ஷேப் வியர் போடாம இந்த பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஜிம்முக்கு போட்டுக்குவோம்ல, அந்த பேண்ட் தான். எம் சைஸ் இது. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்க நல்ல பட்டையா இருக்குல்ல. சோ அந்த பெல்லி கிட்ட நல்ல நமக்கு வந்து சப்போர்ட் இருக்கும். இது வந்து இவ்வளவு தின்னா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி மடிஞ்சிட்டு வரும், இறங்கிட்டு வரும், நமக்கு தொப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா கவர் பண்ணி கொடுக்காது. சோ இது நல்லா திக்கா அப்படி அகலமா பட்டையா இருக்கிறதுனால நமக்கு வெயிஸ்ட் வரைக்கும் ஏத்தி போடுறதுக்கு அண்ட் நமக்கு அந்த பெல்லி எல்லாம் நல்லா ஹைட் பண்ணி நல்ல ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் லெங்த்தும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீ லெங்த் இருக்கிறதுனால மேக்ஸி வந்து நமக்கு தூக்குனாலும், நான் பைக்ல டபுள் சைட் நான் வந்து கால் போட்டு உட்காருவேன். சோ அப்பெல்லாம் இருக்கும்போது கால் தெரியாது, நமக்கு வந்து ஒரு சேஃப்டி அண்ட் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் மேக்ஸிக்கு இது வியர் பண்ணும்போது. ஓகே, இப்ப நான் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பாக்குறேன். அண்ட் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண போறேன். கார்மசியோட இந்த அண்டர்ஆர்ம் ரோலான். குளிச்சிட்டேன் ஆல்ரெடி. சோ இந்த ரோலான் யூஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பாக்குறேன். ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிருக்கேன், டோனர் யூஸ் பண்ணிருக்கேன், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ என்னோட ஸ்கின் ப்ரெப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ லைட்டா நான் எப்படி டச் அப் பண்ணி என்ன லிப்ஸ்டிக் போடுறேன்றத காமிக்க போறேன். சன்ஸ்கிரீனுக்கு பாத்தீங்கன்னா விஷ்கேரோட இந்த மேட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. ஸ்வெட் ஆயிட்டு இருக்குல்ல, சோ எண்ணெய் வலியுற மாதிரி இல்லாம கொஞ்சம் மேட் லுக் தர்ற மாதிரி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால நான் இதை ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க மேக்கப் கடியில யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு சன்ஸ்கிரீன், நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் லிப் பாமும் பாத்தீங்கன்னா விஷ்கேர் பிராண்ட்ல இருந்து சன்ஸ்கிரீன் இருக்க மாதிரி இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் பேக்ல வச்சு எடுத்துட்டு போக போறேன். விஷ்கேரோட சன்ஸ்கிரீன் பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதையும் வந்து நான் கழுத்துக்கு காலுக்குலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மேபிளினோட 330 டாஃபி என்னோட ஷேடு. இந்த காம்பேக்ட் தான் நான் இப்பயும் போட போறேன். அண்ட் பேக்ல வச்சு நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா அங்க போயிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுப்போம், மேக்கப் கலைஞ்சு அப்படின்னா வண்டியில வச்சே நம்ம வந்து ரீடச் அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மிரர் இருக்கும். சோ மிரர் பார்த்துட்டு நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுவே ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண ஒரு பினிஷ் நமக்கு கொடுத்துரும். ஒரு சைடு மட்டும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன், டிஃபரன்ஸ் பாருங்க. இப்ப இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த சைடு ஒரு மாதிரி ஆயிலியா அண்ட் அங்கங்க அந்த பிளமிசஸ் எல்லாம் தெரியுது. பட் இந்த சைடு அப்படியே ஒரு மேட் லுக் கொடுத்துருக்கு. உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா Faces Canadaல இருந்து Plum Passion 04 அப்படின்ற ஒரு ஷேடு. செம்ம ஷேடு இது. நீங்க என்ன ஸ்கின் டோன்ல இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கலரு. இதையும் பேக்ல வச்சு எடுத்துட்டு போறேன். டைம் இல்ல அப்படின்றனால நான் அப்படியே கையிலேயே பிளெண்ட் பண்றேன். சோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கொடுக்கும். நல்ல ஒரு பிங்கியா சீக்ஸ்லாம்
நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் நான் இன்னைக்கு காமிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு நீட் இருக்கு, பர்ச்சேஸ் பண்ற பிளான் இருக்குன்னா இப்ப கரெக்டான டைம். அமேசான்ல சேல் ஒன்னு லைவ்ல இருக்கு. கிரேட் ரிபப்ளிக் டே சேல் வந்து லைவ்ல இருக்கு. இது 13th ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரைம் மெம்பரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி அக்சஸ் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேல் டேஸ்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மினிமம் 50 to 80% ஆஃபர்ல நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 1500 பிளஸ் டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே 3 lakhs பிளஸ் ஸ்டைல்ஸ்ல நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் இந்த மாதிரி சேல் டேஸ் தான் நான் வந்து விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட், எனக்கு நீட் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். நிறைய அமௌண்ட் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஏதோ ஹெவியா மேக்கப் பண்ண மாதிரி, ஃபேஸே வந்து ஒரு பிரைட் ஆன மாதிரி, பிரைட்டன் அப் ஆன மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ரெடி ஆயிட்டேன். ஹேர் பேண்ட் நான் வந்து கையில போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து அங்க வண்டியில ஏறினதும் நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட மாட்டேன், ஹேர் பேண்ட் போட்டுக்குவேன். போட்டோஸ் எடுக்கும்போது, வீடியோஸ் எடுக்கும்போது நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுப்பேன். அண்ட் வெயில் செமையா இருக்கும், நம்ம 2 வீலர்ல வேற போறோம். ஸோ சன்கிளாஸ் போட்டுக்கலாம். இதுல இருக்க அந்த ஷேட் வந்து என்னோட ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஒரு வார்ம் கலர் மாதிரி இருக்கு. ஸோ இந்த சன்கிளாஸ் போட்டுக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த பேக் தான் கொண்டு போறேன், ஷோல்டர் பேக் மாதிரி. பின்னாடி மாட்டிக்கலாம், ஏன்னா வண்டியில போறோம். என் பையனும் வரான் அப்படின்றனால அவன் முன்னாடி உட்காந்துக்கிட்டாலும் இல்ல என் கூட உட்காந்துக்கிட்டாலும் இந்த பேக்னா ஷோல்டர்லயே நம்ம போட்டுக்கலாம். இங்க ஒரு ஜிப் இருக்கு. ஸோ இதுலதான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போறேன். கார்னியரோட ஃபேஸ் வாஷ் எதுக்காக தேவைப்படும். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் பான்ஸோட இந்த ஜெல் சன்ஸ்கிரீன், இப்போ அங்க எனக்கு ரீஅப்ளை பண்ற மாதிரி நீட் இருந்துச்சு, இல்ல கைக்கு காலுக்கு ஏதாவது போட்டுக்கணும் அப்படின்னா தேவைப்படும். என் ஹஸ்பண்ட்க்கு வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். காம்பாக்ட் பவுடரு ஃபிட்மியோடது, ஃபேஸஸ் கனடா லிப்ஸ்டிக் இப்போ நான் யூஸ் பண்ணல, அது சின்ன ஒரு ஹேர் கிளிப் எடுத்து போட்டுக்கலாம். முக்கியமானது செல்ஃபி ஸ்டிக். நீங்க உங்களோட கேமராமேன் யாரெல்லாம் இப்போ ரீசெண்டா கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்க இந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நல்லா பேக்குக்குள்ளேயே நமக்கு கரெக்டா கவர் உள்ள வச்சிட்டேன் பாத்தீங்களா. அப்புறம் ஒரு டவல், என் ஹஸ்பண்டோட பர்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், ரெடி ஆயாச்சு. இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட போனு அண்ட் சார்ஜரு, பவர் பேங்கு, ஏர்பாட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அண்ட் மறந்துட்டேன், சீப்பு ஒன்று எடுத்து பேக்ல வச்சுக்கலாம், ஏன்னா அங்க தலை சீவுறதுக்கு தேவைப்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு துப்பட்டா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு காத்துல முடி பறக்காம இருக்கிறதுக்கு, கவர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் என்னோட கிராக்ஸ் போட்டு போறேன், ஏன்னா அங்க ஃபுல்லா அந்த அட்டைப்பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஷூ அதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்காது. கிராக்ஸ்னா நமக்கு வந்து அங்க ஓடி ஆடி விளையாடுறதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அந்த இதுக்குள்ளெல்லாம் அந்த கிரீனரியா இருக்க அந்த இதுக்குள்ளெல்லாம் போய் போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் நமக்கு கிராக்ஸ் தான் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கிராக்ஸ் தான் போட்டு போறேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட், நான் காமிச்ச எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸ்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீடு இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து போயிட்டு வரேன். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. டாடா, பை.